இது ஒரு புதுமையினுடைய வடிவம். முதல் முறையாக மாநாடுகளில் முதல் முறையாக இனமே எழு. மாநாட்டின் தலைப்பை பறைசாற்றும் விதமாக இனமே எழு, உரிமை பெறு. சித்திரை பெருவிழா முழுநிலவு மாநாடு எங்கே நடக்குது? பல்லவ வம்சத்தின் அடையாளம் மாமல்லபுரம் கற்கோயில். சிலு சிலுவென குளிரடிக்கும் அழகான கடற்கரையை மேலும் அழகாக்கும். காலத்தை வென்று நமது அடையாளங்களில் ஒன்றாக நிற்கும் வீரவன்னிய மகாராஜா சத்திரிய தர்மத்தினை நிலைநாட்ட ஜம்பு மகாரிஷியின் வேள்மையில் உதித்த ருத்ரவன்னிய மகாராஜா தோன்றுகிறார். நம்முடைய திரௌபதி அம்மன் அக்னியில் பிறந்த ஆதிசக்தி, வன்னிய குல சத்திரியர்களின் தாய் சக்தி. பல சமுதாயங்களுக்கு உரிமை பெற்று தந்த கொடி வன்னியர் சங்க கொடி. உலகெங்கும் சொந்தங்களாக நிறைந்து வாழும் வன்னியர்களின் கொடி. உலக வன்னியர்களின் அடையாளமான வீர வன்னியன் உருவான அக்னியின் வடிவமாம் இதோ அக்னி கலசத்தை தாங்கி பறக்கிறது வன்னியர் சங்க கொடி. பறக்குதுபா வன்னியர் சங்க கொடி. கர்ப்பிணியாக இருந்தும் இந்திய சுதந்திர போரில் களமாடிய வீர பெண்மணி, மகாத்மா காந்தியடிகளே சந்திக்க விரும்பிய அசாத்திய போராளி, மகாகவி பாரதியும் வியந்து பாராட்டிய வீரத்தின் திருவுருவம் கடலூர் அஞ்சலை அம்மாள். நாகப்பன் படையாட்சி மகாத்மா காந்தியடிகளின் சத்தியாகிரக போராட்டத்தின் முதல் தியாகி இவர். மயிலாடுதுறை மண்ணில் உதித்தவர். ஒவ்வொரு பொதுக்கூட்டத்திலும் இவரது பெயரை காந்தியடிகளையும் பேச வைத்தவர். அவர் இல்லம் தேடி சென்று புகழஞ்சலி செலுத்த வைத்தவர் தான் இந்த நாகப்ப படையாட்சி. உழைப்பின் இலக்கணமா, ஈரத்தின் விளைநிலமா, விசுவாசத்தின் மறு உருவமாம். மருத்துவர் ஐயா சின்ன ஐயா அவர்களின் விசுவாசத்தின் மறு உருவமாம். நம் மாவீரன் ஜெயகுரு என்றே சொல்லுவோமாம். நம் இளைஞர்கள், லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான இளைஞர்கள் கையிலே ஏந்திய கொடிதான் இதோ நம்முடைய வெற்றி சின்னம். மாம்பழத்தை தாங்கிய பாட்டாளி மக்கள் கட்சி கொடி. ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான உயிரை காப்பாற்றிய 108 ஆம்புலன்ஸ். பாட்டாளி மக்கள் கட்சியின் சாதனைகள் பல இருந்தாலும் இந்தியா முழுவதும் ஒவ்வொரு நாளும் பல ஆயிரம் மக்களின் உயிரை காக்கும் உன்னத திட்டமாம். தமிழினத்தின் ஓய்வில்லா ஒப்பற்ற போராளியாய் வாழும் நம் தெய்வம் தமிழின போராளி மருத்துவர் ஐயா. சமூக நீதியின் தந்தை, சமூக நீதிக்காகவே முழு மூச்சாக வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒப்பற்ற மனிதர். போராட்டம் ஓய்வில்லா போராட்டத்தை சமூக நீதிக்காகவே உழைத்து வருபவர், தமிழ் இனத்திற்காகவே உழைத்து வருபவர், இந்தியாவின் மிகப்பெரிய மனிதர், இளைஞர்களின் எழுச்சி நாயகன். இந்த மாநாட்டை வெற்றிகரமாக நடத்தி கொண்டு உலகமே வியக்கும் வண்ணம் அற்புதத்தை நிகழ்த்தி வருகிறார். மாநாட்டுக்கெல்லாம் திலகமாய் இந்த மாநாடு. மாநாட்டு கட்சி என்றால் பாட்டாளி மக்கள் கட்சி. இந்த மாநாட்டை உருவாக்கிய எழுச்சி நாயகன் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ். தரணி போற்றும் தமிழகத்தின் தன்னிகரற்ற ஆளுமை, நம்மை ஆளக்கூடியவர் என்று நம்பும் வரிசையில் ஒற்றை நட்சத்திரமாக ஜொலிக்கும் நமது அன்புமணியின் பின்னால் நாம் அணி திரள்வோம், வென்று காட்டுவோம்.